ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்க்குற இந்த இடத்துலேருந்து நான் இப்போ கிளம்ப போகிறேன். ஆமாங்க, இப்போ நம்ம சுவிட்சர்லாண்ட்லேருந்து கிளம்பி திருப்பி நம்ம இந்தியாவுக்கு போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரூம் வெக்கேட் பண்ணோம் இல்லையா, நம்ம ஏதாவது வச்சுருக்கோமா இல்லையா அப்படின்றத பார்க்குறக்காக டபுள் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, அப்படியே உங்களுக்கும் காமிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் ரூம் டூர் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் சரியாக காமிச்சேனா இல்லையான்னு தெரில. சரி, இன்னொரு வாட்டி இந்த செக் பண்ணுறதையும் உங்களுக்கு காமிச்சிடலாம், அப்படியே இந்த ரூமையும் காமிச்சிடலான்னு சொல்லி தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து க்ளீனாக எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். இருந்தாலும் ஒரு டபுள் செக் பண்ணுறக்காக இன்னொரு வாட்டி எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிச்சன் ரூம்லேயும் போய் செக் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஃப்ரிட்ஜு, இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் எதுவுமே இல்லை, எதுவுமே இங்கே வந்து டூல்ஸாக இருந்துச்சு. இந்த டூல்ஸும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணல, நாங்கள் அந்த ஸ்பூன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஸோ வெசல்ஸும் நிறையா இருந்துச்சு, அதுவும் நாங்கள் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணல. எல்லாமே வெளியிலே சாப்பிட்டனால எதுவுமே யூஸ் பண்ணல. சரி, வேறு எங்கேயாச்சும் மக்ஸ் வச்சுருப்போமா, இந்த காஃபி மக் நாங்கள் கொண்டு வந்ததை வந்து வச்சுருக்கோமான்றதை பார்த்தேன். இது வந்து வார்ட்ரூமு. இங்கே நம்ம எந்த ஒரு க்ளோத்ஸும் வைக்கலை. ஆக்சுவலாக இங்கே நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் துணியெல்லாம், பட் எதுவுமே நம்ம வைக்கலை. நம்ம தங்கியிருந்தது வந்து டபுள் பிஹெச்கே. இது வந்து டபுள் பிஹெச்கே வித் வந்து ஒரு ஹால் மாதிரி. இங்கே நார்மலாக ஒரு ஹால் இருக்குது பெருசாக, அது பக்கத்தில் இந்த 2 பிஹெச்கே, அப்புறமேட்டு ஒரே ஒரு ரெஸ்ட் ரூமு. இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் எதுவுமே நம்ம வைக்கல. ஓகே, செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரூமில் போயிட்டு செக் பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம ரூமில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, இங்கேயும் இல்லை, வெறும் அட்டைப்பெட்டி மட்டும் தான் இருக்குது, பாக்ஸஸ்ஸு. ஓகே, இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூம். இதில் எதுவுமே இல்லை, எல்லாமே செக் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நம்ம பால்கனி. இங்கேயும் ஒன்றும் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ணல. இந்த டோரையும் வந்து அவ்வளோவா ஓப்பனும் பண்ணல, அடிக்கிற குளிருக்கு எதுவுமே ஓப்பன் பண்ணல. இங்கே மட்டும் தான் திங்ஸ் வச்சுருந்தோம். இப்போ இங்கேயும் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஸோ எல்லாமே நாங்கள் வந்து பாய் பாய், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் இயர் இங்கே ஜூரிச் வரும்போது பார்க்கலாம். நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த சாவியை வந்து இங்கே இருக்க லாக்கரில் திருப்பியும் நம்ம வந்து டெபாசிட் பண்ணிடணும். அது பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஃப்ளுங்கோஃபன் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். இமிக்ரேஷன் எல்லாமே முடிஞ்சு, அதெல்லாமே முடித்து வெளில நிற்கிறாங்க. ஸோ வெளில வந்த பிறகு இங்கே வந்து ஆக்சுவலாக ஃப்ளைட் ஒன்று மூவ் ஆகிட்டு இருந்துச்சு, அதை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு, அதையும் பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து ஃப்ளைட்டை வந்து மூவ் ஆகிறதையும் டேக் ஆஃப் ஆகிறதையும் பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்து. பார்த்து முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து போர்டிங் கூப்பிட்டாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஒரு காஃபி, ஸ்பெஷல் ஒரு பண்ணை சாப்பிட்டு நம்ம போர்டிங் போயிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஜூரிச்லேருந்து நம்ம வந்த மாதிரி துபாய் போயிட்டு, துபாயிலேருந்து ஜேஎஃப்எம் வியூஸ், இப்போ நம்ம சுவிட்சர்லாண்டை விட்டு கிளம்ப போகிறோம். இந்த ட்ரிப்பு வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து துபாய் போயிட்டு, துபாயிலேருந்து இந்தியாவுக்கு போக போகிறோம் எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில். முடிஞ்சால் அதை உங்களுக்கு கவர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இந்த ட்ரிப் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இதில் எடுத்த வீடியோஸும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு ட்ரிப்பில் மீட் பண்ணலாம், இல்லை இன்னொரு ரோட்டில் மீட் பண்ணலாம். பாய் ஜேஎஃப்எம் வியூஸ், எல்லோரும் சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய். ஜேஎஃப்எம் வியூஸ், இப்போ நம்ம ஏரோப்ளேனில் ரெஸ்ட் ரூமில் இருக்கோம். ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லி தான். நானே மோஸ்ட்லி வரமாட்டேன் ஃப்ளை பண்ணும்போது ரெஸ்ட் ரூமுக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கலாம், விலாக் எடுக்கலாம் தான் வந்திருக்கேன். மேபி இங்கே வந்து ஏதாவது நம்ம தொங்க விடணும்னா தொங்க விட்டுக்கலாம் போல், ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது இருந்தால். இது வந்து டோர் க்ளோஸ் ஆன உடனே இங்கே லைட் ஆன் ஆகுது பாருங்களேன். இது வந்து இது பண்ணால் இது ஆஃப் ஆகிடுதா, இதுவாக ஆஃப் ஆகுது. இது திருப்பி க்ளோஸ் பண்ணோன்னா திருப்பி எரிஞ்சிடும். ஆக்சுவலாக இதை இப்படி ஃப்ரெஷ் பண்ணால் சவுண்டு வரும்னு நினைக்கிறேன். அது பண்ண வேணாம், இப்போ அது யூஸ் பண்ண கூட கிடையாது. இது ஹாட் வாட்டரா, இது ஹாட் வாட்ரு, இது கோல்டு வாட்டர்னு நினைக்கிறேன். ப்ளூ கலர் தான் ஹாட் வாட்டரா. ப்ளூ கலர் கோல்டு வாட்ரு, ரெட் கலர் வந்து ஹாட் வாட்ரு. இது சோப்பு. இது என்னது, இது தெரில என்னென்னு.
மேபி இங்கே கூட ப்ளக் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே சானிட்டரி நாப்கின்ஸ் வச்சுருக்காங்க. கீழே வந்து என்ன யூஸ் பண்ணுறது ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? வேணாம், இது வந்து குப்பை போடுறதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் இருக்குது ஃப்ளைட்டுக்குள்ளே. கொஞ்சம் பெரிய ஃப்ளைட் இருந்தால் நம்ம குழந்தைகளை வச்சு டைப்பர் மாத்திரலாம் இருக்கும். ஆனால் சவுண்ட் வருது. இது எதுவும் கிளிக் பண்ணிட்டோமா? ஓகே. ஆக்சுவலாக இந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துருக்க சீட்டில் டிஸ்பிளே வந்து எரியலை. மீன்ஸ் டிஸ்பிளே வருது, பட் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. அதனால் எல்லோரும் ப்ளேஸ் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம். இப்போ ஒர்க் ஆகுது. முன்னாடி வந்து ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலை. ஸோ பக்கத்தில் உட்காந்துருந்தோம்னா ப்ளேஸ் மாறி உட்கார சொல்லிட்டாங்க. முன்னாடி வந்து ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலை, அதனால் இங்கே 2 பேர் உட்காந்துருந்தாங்க, மாறி உட்கார சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க ரீஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இப்போ ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ ஓகே தான், நல்லா ஒர்க் ஆகுது. நம்ம இந்தியா போகிறது தான். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து நம்ம வரப்போய் இந்த ஃப்ளைட் ஜேர்னிலாம் காமிச்சிருப்பேன். அதனால் மோஸ்ட்லி நான் ஃபுல்லாக எடுக்க வேணாம் தான் நினச்சிருந்தேன். பட் அங்கங்கே 2 கிளிப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் துபாய் போகிற வரைக்கும் தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கு மேலே வீடியோ எடுக்கல. ஏன்னா ரொம்ப டயர்டில் வந்து தூங்கிட்டேன். எல்லாமே நைட் ஜேர்னி தான். ஸோ நைட் ட்ராவல் தான். ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருந்தனால எதுவுமே எடுக்கல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம welcome you to Dubai, voted the most popular destination in the world. Not 1, 2, but 3 years in a row. From the tallest building in the world to the picturesque coastlines and beaches, unexpected adventures await, while the future is not known, but is shaped before your eyes. You've seen Dubai is first. Experiencing Dubai is next. Visit Dubai, chosen by the most popular destination in the world. 3 years in a row. இந்தியாவிலேருந்து இங்கே வரும்போது நம்ம எடுத்த வீடியோவே ஃபுல்லாக கரெக்டாக எடுத்தோம் நம்பிக்கையில் எடுக்கலை. ஓகேங்க, பார்க்கலாம். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம ஸ்விஸ்ஸில் எடுத்த வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் தந்துட்டுருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வரும். மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை. பை ஜேஎஃப்எம் வியூஸ். நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் 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 பாய். டேக் கேர். மறந்துட்டே பாருங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ் விஷஸ் ஃப்ரம் ஜேஎஃப்எம் வியூஸ்.